ஹலோங்க. கார்த்திகை தீபம் நாளைக்கான எபிசோடுக்கான ப்ரோமோ ரொம்பவே அட்டகாசமா இருக்கு. நம்ம இவ்ளோ நாள் எதிர்பார்த்த இந்த விஷயம் எல்லாத்துக்குமே தெரிய வருது. ஃபர்ஸ்ட் சீன்ல தீபா, மீனாட்சி, மைதிலி 3 பேத்துக்குமே சந்தேகம் வர மாரி காட்டியிருந்தாங்க. மாத்திரை வந்துட்டு ஏன் இவன் வெளியே போடணும், நம்ம ஐஷோட ரூம்ல போய் பார்த்தோம்னா அதுக்கான உண்மை தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு 3 பேரும் ரூம்குள்ள போய் பார்க்கும்போது வெளியே போட்ட டேப்லெட்டுக்கான அட்டை தான் வந்து உள்ள ஃபுல்லாவே வச்சிருக்காங்க. ஸோ இது கண்டிப்பா ஐஸ்வர்யோடது தான். ஐஸ்வர் எதுக்காக இந்த டேப்லெட் சாப்பிடணும், அவ தான் கன்சீவா இருக்கதா சொன்னாலே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்ப இவ்வளவு நாள் இவ போய் தான் சொல்லிட்டு இருந்தாளா அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் வந்துருது. குழந்தை மேலாம் அடிச்சு சத்தியம் பண்ணாலே அப்படின்னு வந்து மீனாட்சி சொல்ல, அதுக்கு வந்து மைத்திலி சொல்கிறாங்க குழந்தை இருந்தால் தானே வந்து அவள் ஃபீல் பண்ணணும், இல்லாத நாட்டி தான் பொய் சத்தியம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே கூட இருக்கலாம்ல, இதை தெரிஞ்சால் அருண் மாமா எவ்வளோ ஃபீல் பண்ணுவார் அப்படின்னு தீபா சொல்கிறாங்க. அத்தையும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் நினைக்கிறாங்க. சரி, இதை வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம கன்டினியூ பண்ண விடக்கூடாது, இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சே ஆகணும், நம்ம எப்படியாச்சும் டாக்டர்கிட்ட போய் இது கன்சல்ட் பண்ணிக்கணும். ஆனால் அன்னைக்கு செக் பண்ணது வந்து அத்தையோட ஃப்ரெண்டு தானே பண்ணாங்க, அவங்க எப்படி பொய் சொல்லியிருக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. நம்ம இங்கே இருந்துட்டு எதையுமே தீர்மானிக்க வேண்டாம். உண்மையாலுமே ஒரு வேளை ஐஸ்வர்யா கன்சீவாக இருந்தால் அப்போ அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால நம்ம எப்படியாச்சும் அவளை செக்அப் கூட்டிட்டு போய் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, சரி மீனாட்சிக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடலாம், அப்போ ஐஸ்வர்யாவும் கூட போகிற மாதிரி இருக்கட்டும், அங்கே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் இருக்காங்க, அதில் நான் வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு மீனாட்சி சொல்கிறாங்க. இந்த பிளான் எல்லாமே ஓகேவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி மீனாட்சி வந்து நடிக்கிறாங்க. உடம்பு சரியில்லாத மாதிரி ஐஸ்வர்யா தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு என்னால் ரொம்ப முடியல அப்படிங்கிற மாதிரி மீனாட்சி எல்லாம் சொல்ல, ஐஸ்வர்யாவும் பக்கத்தில் இருந்துட்டு ஒன்றும் ஆகாது மீனாட்சி, இன்னும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. பிளட் டெஸ்ட் எடுக்கணும் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி கிட்ட ஒருத்தங்க வந்து இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. இல்லை எனக்கு வேணாம், எனக்கு வலி தாங்க முடியாது, ரொம்ப வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி நடிக்கிறாங்க மீனாட்சி. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, பிளட் டெஸ்ட் எடுத்தால் தானே வந்து என்னென்னு தெரியும், நீ கொஞ்ச நேரம் பொறுமையாரு, வலி தாங்கிக்கோ, இது ரொம்பலாம் வலிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி மீனாட்சி வந்து அடம் பிடிக்கிற மாதிரி இருக்காங்க. அப்போ நர்ஸ் வந்துட்டு ஃபோர்ஸாக வந்து இன்ஜெக்ஷனை கொண்டு வரும்போது நர்ஸ் வந்துட்டு ஐஸ்வர்யாவோட கையில் வந்து குத்திடுறாங்க. ஐயோ சாரி மேடம், கையை மாற்றி குத்திட்டேன் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, அது எப்படி கையை மாற்றி குத்துவீங்க, அவள் அங்கே இருக்கா நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. சாரி மேடம், அவங்க கொஞ்சம் தடலை நாட்டி வந்து கையில் மாற்றி குத்திட்டேன் அப்படின்ட்டு மறுபடியும் மீனாட்சியோட கையில் வந்து குத்தி பிளட் டெஸ்ட்டு தனியாக எடுத்துக்கிறாங்க. ஐஸ்வர்யோட பிளட் டெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. அந்த நர்ஸும் பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு உள்ளே போயிடுறாங்க. மீனாட்சிக்கு வந்து ஒரு சைகை பண்ணிடுறாங்க. மீனாட்சி கொஞ்சம் திருப்தியாக இருக்காங்க, எப்படியோ அவளோட பிளட் டெஸ்ட் எடுத்தாச்சு, இனி கண்டுபிடிச்சிடலாம் கொஞ்சம் நேரத்தில் உண்மையா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அந்த நர்ஸும் உள்ளே போய் எல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வெளியே வராங்க. ஐஸ்வர்யா வந்து தனியாக உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியாமல் நல்லா ஜாலியாக ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மீனாட்சிகிட்ட வந்து உண்மையை வந்து படார்னு அடிச்சிடுறாங்க. அவங்க கன்சீவாகவே இல்லை, நீங்கள் சந்தேகப்பட்டது உண்மைதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க 3 பேத்துக்கும் அவ்வளோ ஷாக் ஆகுது. அடி பாவி, என்னென்ன விஷயத்துலலாம் விளையாண்டுருக்கா பாரு, இவளுக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா, இந்த விஷயம் வந்துட்டு அத்தைக்கு தெரிஞ்சா எவ்வளோ மனசு உடைஞ்சிருவாங்க, இவ எவ்வளவோ தப்பு பண்ணி எல்லாத்துக்கும் பொறுத்துட்டு போனதுக்கு ஒரே காரணம் இந்த குழந்தை தான், இந்த குழந்தையே இல்லை அப்படின்னு தெரிஞ்சா அவங்க எவ்வளோ வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லி 3 பேரும் பேசிக்கிறாங்க. சரி, இந்த உண்மையை வந்து நம்ம ரொம்ப நாள் வந்து வளர்த்துக்கிட்டே போகக்கூடாது, இன்னும் அவங்களோட ஆசையும் எதிர்பார்ப்பும் அதிகமாகிடும், ஸோ இதுக்கு நம்ம ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சே ஆகணும், போன உடனே அத்தைக்கிட்ட சொல்லிடணும் அப்படிங்கிற மாதிரி 3 பேரும் முடிவு எடுத்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே யதார்த்தமாக தான் ஐஸ்வர்யாவும் இருக்காங்க. அவள் 3 பேருமே வந்துட்டு அபிராமி கிட்ட சொல்லிடுறாங்க, அத்தை ஐஸ்வர்யா கன்சீவா இல்லை, அவங்கள ஏமாத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது அபிராமி அதை கேட்டோடனே ரொம்ப உடஞ்சிடுறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க அப்படிங்கும் போது நடந்தது எல்லாத்தையும் தீபா சொல்கிறாங்க. அப்படியா, நான் அன்றைக்கி என்னோட ஃப்ரெண்டு கிட்ட தானே வந்து செக்அப் கூட்டிகிட்டு போனேன், அவன் திருப்பி என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவன் எப்படி போய் சொல்லியிருப்பான் அப்படின்னு உடனே வந்து அந்த டாக்டருக்கு கால் பண்ணுறாங்க. அபிராமி கால் பண்ண உடனே ஏன் என்கிட்ட போய் சொன்னேன், உண்மையாகவே வந்துட்டு ஐஸ்வர்யா கன்சீவாக தான் இருக்காளா அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து தடுமாறுறாங்க. என்ன ஆச்சு சொல்லு, நான் உன்னை நம்பி தானே செக்அப் கூட்டிகிட்டு வந்தேன், ஆனால் எனக்கு நீ இப்படி பண்ணலாமா அப்படின்லாம் அபிராமி கேட்குறாங்க. இல்லை அபிராமி, நான் சொல்கிறது கொஞ்சம் பொறுமையாக கேள, அவள் என்ன பண்ணா தெரியுமா, அந்த அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன்னு தான் சொன்னேன், ஆனால் உடனே கத்தி எடுத்து கழுத்தில் வச்சுக்கிட்டா, நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நான் குத்திட்டு செத்துருவேன், அந்த வீட்டில் நான் வாழ விட மாட்டாங்க, என்னோட புருஷனுக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்னுலாம் சொன்னான், அப்படி பண்ண மாட்டாங்க, நான் எல்லாத்தையும் பேசிக்கிறேன்னு கூட சொன்னேன், ரொம்ப எமோஷனலாக நான் பிளாக்மெயில் பண்ணா, ஆனால் வந்துட்டு நான் சொல்லி தான் விட்டேன், கொஞ்ச நாள் சொல்லிடணும், இல்லைன்னா நானே கூப்பிட்டு சொல்லிடுவேன்னு சொன்னாலாம் உங்ககிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அபிராமினால ரெஸ்பான்ஸ் கூட பண்ண முடியல, நான் வைக்கிறேன் அப்படின்ட்டு வச்சிடுறாங்க. ரொம்பவே மனசடைஞ்சு போயிடுறாங்க. ஐஸ்வர்யா மேலே செம்ம காண்டில் இருக்காங்க. ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லி ஹாலில் இருந்து கத்துறாங்க. அப்படியே கண்ணெல்லாம் ரெட்டிஷ் ஆகுது. அப்போ ஐஸ்வர்யாவும் என்னாச்சு, ஏன் இப்படி கத்துறாங்க அப்படின்ட்டு ஓடி வராங்க. அதோடு இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. நாளைக்கான எபிசோட் ரொம்பவே சூப்பராக தான் இருக்க போகுது. ஆஸ் யூஷுவல் கார்த்திக் எப்போவுமே ஆஃபீஸில் இருக்க மாதிரி காட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு ட்விஸ்ட்டாக வந்து ஐஸ்வர்யாவோட விஷயம் வெளியே வரதை பார்க்கும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. மறக்காமல் நாளைக்கான எபிசோட் நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கார்த்திகை தீபம் சீரியல் பிடிக்கும், அப்புறம் கார்த்திக் தீபா பேர் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள்.